ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் 3 மிளகாயும் 1 கப்பு கடலை மாவும் இருந்தால் போதுங்க மிளகாய் பஜ்ஜி செய்ய. ரொம்பவே ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. ஈவினிங் டயத்தில் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த டீ டைம் ஸ்நாக் ரெசிபியான பஜ்ஜி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்நாக்குன்னு கேட்டால் சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம் இந்த டீ கடை மிளகாய் பஜ்ஜியை. 10-15 நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சு தந்துடலாம். ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். பஜ்ஜி செய்கிறதுக்காக 3 மிளகாய் நான் எடுத்திருக்கேன். மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு மிளகாயை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கணும். 3 மிளகாயில் நமக்கு 6 பஜ்ஜி வரும். நல்லா இந்த மாதிரி கழுவுனதுக்கு அப்புறமா காம்பு பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டு மிளகாயை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மிளகாயை 2ஆக கட் பண்ணிட்டு நடுவில் இருக்க விதையை எடுத்துட்டு அப்படியே மாவில் முக்கிட்டு சுடலாம். நான் இன்னைக்கு 2-2ஆக கட் பண்ணி தான் செய்கிறேன். நடுவில் இருக்க விதையை எல்லாத்தையுமே எடுத்துடணும். இந்த மாதிரி மிளகாயில் இருக்க விதையை எடுத்துட்டு செய்கிறப்ப பஜ்ஜி நமக்கு காரம் கம்மியாக இருக்கும். விதைகளோட செஞ்சோம்னா காரம் அதிகமாக இருக்கும். நான் மிளகாயில் இருக்க விதைகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு தான் பஜ்ஜி செய்ய போகிறேன். நாங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். இப்போ நடுவில் இருக்க விதைகள் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. எல்லா மிளகாயுமே 2-2ஆக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2-2ஆக கட் பண்ணி செய்யும்போது டீ கடைகளில் வாங்கி சாப்பிட்றது போலவே இந்த மிளகாய் பஜ்ஜி இருக்கும். எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி வச்சுருக்க மிளகாயை மறுபடியும் கட் பண்ணோம்னா சின்ன சின்ன பஜ்ஜியாக செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 1/4 கப் அளவு அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்க்குறேன். ஆப்ப சோடா 1 பிஞ்சளவு சேர்த்துக்கணும். பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன். தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலந்துட்டு தண்ணி சேர்க்கும்போது நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களும் மாவில் நல்லா கலந்துரும். எந்த கப்பில் மாவுலேருந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மாவை கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துடணும். முதவே தண்ணியை அதிகமாக சேர்த்துட்டோம்னா தண்ணி அதிகமாயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா நைஸாக பிசைஞ்சுக்கணும். நான் எடுத்திருந்த கப்பில் 1/2 கப் அளவு தண்ணி எனக்கு தேவைப்பட்டுச்சு. மிளகாய் பஜ்ஜிக்கு மாவு இட்லி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சுக்கணும். இந்த அளவுக்கு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. வாழைக்காய் பஜ்ஜிக்கு பிசைகிறது மாதிரி மாவை கலந்தோம்னா மிளகாயில் மாவு ஒட்டாது. இட்லி மாவு பதத்துக்கு திக்காக இருந்தால் தான் நல்லா ஒட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மிளகாயை ஒன்று எடுத்து மாவில் நல்லா முக்கி எடுத்துட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா மாவுல முக்கி வச்சிருக்க மிளகாய் எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். நான் 2-2ஆக போட்டு தான் பொரிச்செடுக்க போகிறேன். ஒரு பக்கம் லைட்டாக வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி விட்டுறணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சுக்கோங்க. அப்போ தான் பஜ்ஜி நல்லா உள்ளுக்குள்ளே வேகும். அப்பப்போ நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கணும்.
ரொம்பவே ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. தேங்காய் சட்னி கூட இந்த பஜ்ஜியை வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு சுட சுட மிளகாய் பஜ்ஜி ரெடி ஆயிருச்சு. இதே போல் மீத இருக்க எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். டீ கடைகளில் வாங்கி சாப்பிட்ற பஜ்ஜி போலவே வீட்டிலேயே குண்டு குண்டாக செய்யலாம். இந்த டீ கடை பஜ்ஜியை 10-15 நிமிஷத்தில் ஸ்நாக்குக்கு ஈவினிங் டயத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம். டீ கடை மிளகாய் பஜ்ஜி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பஜ்ஜி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.